வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒரு உலகம் இருக்குங்க. உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு ரகசிய வெளி. சாதாரண மனிதனுக்கு அது புதிராக இருக்கும் ஒரு வாசல். அந்த வாசல் தான் பிரபஞ்சத்தின் நுழைவாயிலான மூன்றாவது கண். அந்த கண் திறக்க ஆரம்பித்தால் நீங்கள் அனுபவிக்கும் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையின் போக்கையே நிரந்தரமாக தீவிரமாக புரட்டி போட்டுரும். இது வெறும் கற்பனை அல்ல, இது விஞ்ஞானத்தையே மிஞ்சிய உண்மை. அன்பானவர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல மூன்றாவது கண் திறக்கும் போது வரும் 11 விசித்திரமான, அற்புதமான, ஆனந்தமான அறிகுறிகளை தாங்க பார்க்க போறோம். மேலும் அதன் பின்னுள்ள அண்டவியல் உண்மை, உங்கள் மனதிலும் உடலிலும் நடக்கும் மாபெரும் அணுமாற்றம் எல்லாவற்றையும் மிக ஆழமாக உங்களால இன்னைக்கு புரிஞ்சுக்க முடியும். இறுதி வரை கேளுங்க. ஏன்னா இந்த விளக்கம் உங்கள் ஆன்மாவினுடைய கதவை தட்டுங்க. முதல் அறிகுறி, உள்ளுணர்வு ராக்கெட் வேகத்தில் அதிகரிக்கும். முன்பு நீங்கள் கடந்து சென்ற விஷயங்கள் இப்போது உங்கள் மனம் அவை நடப்பதற்கு முன்பாகவே ஒரு எச்சரிக்கை மணியை ஒலிக்கச் செய்யும். இதுதான் உள் விழிப்புணர்வு. உதாரணமா, ஒருத்தரை முதல் முறையா பாக்குறீங்க. அவர் உங்களை பார்த்து புன்னகைக்கிறாரு. அந்த புன்னகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதாவது நல்லவரா கெட்டவரா அது உங்களுக்கு நல்லாவே புரியும். அது மட்டும் இல்ல, யாராவது பொய் பேசினா உங்கள் மனதுல ஒரு அலாரம் ஒலிக்கும், இது சரியில்லை அப்படின்ட்டு. மேலும் நடக்க போகும் அபாயம் அல்லது நல்ல ஒரு வாய்ப்பு, இவை உள்ளுணர்வாக முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும். இது வெறும் யோசனை அல்ல, இதுதாங்க இன்ட்யூஷன் அவேக்னிங். இதை நம்ம கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வேற லெவல்ல இருக்குங்க. நம்மள நிறைய பேர்த்துக்கு இந்த அனுபவம் இருக்குங்க, நிச்சயமா இருக்கும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மூன்றாவது கண் திறக்கும் போது உள்ளுணர்வு என்பது ஒரு சாதாரண உணர்ச்சியாக இல்லாம உங்களை காக்கும் சக்தி வாய்ந்த 6வது அறிவாக மாறிடும். ஓசோ சொல்வாருங்க, உணர்வின் பார்வை கண்களின் பார்வையை விட ஆழமானது. கண்களால் பார்ப்பது வெறும் உலகத்தின் நிழல், உணர்வால் பார்ப்பதுதான் உண்மை. அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய விவேகம் கூர்மையா இருக்கும். 2வது அறிகுறி, கனவுகள் நிஜமாக ஆரம்பிக்கும். உங்கள் கனவுகள் இனி சாதாரணமாக பொருளற்றதாக இருக்காது. உங்கள் படுக்கை அறை இனி தூங்கும் இடமாக இல்லாமல் அது பிரபஞ்ச தகவல்களை பெறும் தகவல் மையமாக மாறி இருக்கும். சில கனவுகள் தொடர்ச்சியாக வரும். அவை ஒரு தெளிவான செய்தியை சொல்வது போல, ஒரு குறிப்பிட்ட சிக்கலுக்கான தீர்வை காட்டுவது போல இருக்கும். சில சமயங்கள்ல நீங்கள் யாரையோ காப்பாற்றுவது போல அல்லது இதற்கு முன் பார்த்திராத மாயமான பிரபஞ்ச இடங்களுக்கு அழைத்து செல்லும். மூன்றாவது கண் திறந்தவர்கள் விழித்திருப்பதில் மட்டுமல்ல, கனவிலும் கற்கத் தொடங்குவார்கள். இன்னும் ஒருபடி மேல சிலர் தங்கள் கடந்த பிறவி கனவுகளை கூட பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆழமான உணர்ச்சி தூண்டுதல் அல்லது அச்சமூட்டும் காட்சிகள் திடீர்னு நினைவுக்கு வரும். ஏன்னா விழித்த நிலையில மூடியிருக்கும் காலத்தினுடைய திரை கனவு நிலையில விலகுது முழுமையா. 3வது அறிகுறி, ஒளி மற்றும் ஓசையின் உணர்திறன் அதிகரிக்கும். முன்பை விட சுற்றுப்புறம் உங்களை தாக்கும். நம் வீட்டுல எரியக்கூடிய மின் விளக்குகள்லாம் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கிற மாதிரி தெரியும், ரொம்ப கூச்சமா இருக்கிற மாதிரி தெரியும். சின்ன சப்தம் கூட காதில் பூகம்பம் போல அதிகமா கேட்கும். கூட்டத்துல இருக்கும் போது ஏற்படும் அந்த இரைச்சல் இப்போது தாங்க முடியாத அதிர்வு தாக்குதலாக மாறும். இசையை கேட்கும் போது அது வெறும் காதுக்கு மட்டும் இன்பம் தராமல் உங்கள் ஆழமான உணர்ச்சியை தொடும். ஏன் இது நடக்குது? 3வது கண் செயல்படும் போது மூளையின் பகுப்பாய்வு மையம், அனலிட்டிக்கல் சென்டர் இருக்கு இல்லைங்களா, அது கூர்மையாக வேலை செய்யுது. நீங்கள் இப்போது புற உலகிலிருந்து வரும் ஆற்றலை வடிகட்டாமல் முழுமையாக பெற ஆரம்பிச்சிடுறீங்க. அதனால இந்த அதிர்வுடைய தாக்குதலை சமன் செய்ய சிறிது காலம் தேவைப்படுங்க. 4வது அறிகுறி, தனிமை ஒரு தவமாக மாறும். நீங்க திடீர்னு தனியா இருக்க விரும்புவீங்க. சத்தம் மற்றும் வீண் அரட்டை உங்களை விட்டு விலகி செல்லும். தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுக்கு சலிப்பை தரும். இதற்கு காரணம், உங்கள் மனம் வெளிப்புற சப்தங்களை விஷம் போல உணர ஆரம்பிக்கும். உங்களுக்குள் இருக்கும் மாபெரும் ஆற்றல் இப்போது வெளிச்சமாக மாற தயாராகிறது. இந்த ஆற்றல் முழுமையாக திரள அதற்கு தனிமையும் அமைதியும் தேவை. நீங்கள் புற உலக இன்பங்களிலிருந்து விலகி உங்கள் உள் பயணத்தை ஆரம்பிக்கிறீர்கள். தனிமையில் இருக்கும் நேரம் உங்களுக்கு வேதனையாக இல்லாம
உங்கள் ஆன்மாவை புதுப்பிக்கும் ஆழமான தவமாக மாறுங்க. அடுத்த 5வது அறிகுறி, நேரம் மெதுவாக நடப்பது போல தோணும். சில நேரங்கள்ல விசித்திரமா உணர்வீங்க. நேரம் மெதுவா நடக்கிறது போல, கடிகாரத்தின் முட்கள் நகர்வதே தெரியாம ஒரு நிசப்தமான பிரம்மைக்குள் சிக்குவீங்க. கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகியவை ஒன்று போல தோணும். ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை இப்போது பார்ப்பது போல அனுபவம் அதிகரிக்கும். இது பைத்தியக்காரத்தனம் அல்ல, இது கான்சியஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் எனப்படும் உணர்வு நிலை விரிவடைதல். 3வது கண் திறக்கும் போது நீங்கள் காலத்தின் மாயைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையிலிருந்து உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஒவ்வொரு நொடியும் நீளமாக அர்த்தமுள்ளதாக உணரும் போது உங்கள் கவனம் நிகழ்காலத்துல உறுதிப்படுத்துங்க. 6வது அறிகுறி, நெற்றியில் ஆற்றல் மாற்றங்கள். இந்த அறிகுறி மிகவும் நேரடியானது. உங்கள் நெற்றியின் மத்தியில் ஒரு விசித்திரமான, அப்படியே இந்த எறும்பு ஊறுற மாதிரியான ஒரு உணர்வு, டிக்லிங் பண்ற மாதிரி ஒரு மெல்லிய அழுத்தம், உள்ளே ஒரு குமுறல், நெற்றி நடுவில் ஒரு சூடான உணர்வு, இவை மிக சாதாரணமாக வர ஆரம்பிக்கும். இந்த உணர்வுகளுக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க நேரடியாக ஆக்னா சக்கரத்தின் தீவிரமான தூண்டுதலை உணர்றீங்க. உள்ளே உறங்கி கிடந்த அறிவு மையம் இப்போது பிரபஞ்சத்தின் சிக்னல்களை பெற தன்னை தயார்படுத்துது. இது உங்கள் 3வது கண் திறக்கப்படும் போது ஏற்படும் வலிமிகுந்த ஆனாலும் புனிதமான மாற்றம். இந்த 3வது கண் விழித்தல ஆரம்பிக்கும் போது சிலருக்கு பாத்தீங்கன்னா தலைவலி, தலபாரம், உடல் வலி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சிலருக்கு மட்டும்தான், சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கண்டுக்காம எது விட்டுறாதீங்க. 1 நாள் 2 நாள் இருந்தா பரவாயில்ல. இது ரொம்ப நாள் தொடர்ச்சியா உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா உடனடியாக பக்கத்துல இருக்கிற தவ மையங்களுக்கு போய் முறைப்படி தீட்சை எடுத்து சாந்தி தவம் பண்ணுங்க. தண்டுவடை சுத்தி பண்ணுங்க. நீங்க சாந்தி தவம் பண்ணும் பொழுது ஒரு அரை மணி நேரத்திலேயே உங்களுக்கு இது எல்லாமே சரியாயிருங்க. சரிங்களா? பாத்துக்கோங்க. அடுத்து 7வது அறிகுறி, குறியீடுகளை காணுதல். நீங்கள் இப்போது குறியீடுகளின் உலகத்தை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அதிகமா 11 மணி 11 நிமிஷம், இந்த 222, 333 இந்த மாதிரி எண்களை எல்லாம் பார்க்க ஆரம்பிப்பீங்க. சில நேரங்கள்ல கண் வடிவங்கள் அல்லது மண்டலா வடிவங்கள் அடிக்கடி உங்களுக்கு தென்படும். இதுதாங்க சின்க்ரோனிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இவை வெறும் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல. உங்கள் 3வது கண் விழித்தெழுந்ததால் பிரபஞ்சம் உங்களோடு பேச ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். அது உங்களுக்கு தனிப்பட்ட குறியீடுகள் மற்றும் ரகசிய மொழிகள் மூலம் நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்பதற்கான உறுதிப்படுத்துதலை அனுப்புது. இனி நீங்கள் தனியல்ல, பிரபஞ்சமே உங்களுக்கு வழிகாட்டியாக மாறுது. 8வது அறிகுறி, திடீர் ஆன்மீக நாட்டம். முன்பு உங்களுடைய நேரம் முழுவதும் வீண் பேச்சு, தொலைபேசி அல்லது தேவையில்லாத கருத்துக்களை சொல்றதுல கழித்திருந்தால் இப்போது இது எல்லாமே உங்களுக்கு சலிப்பை தரும். அதற்கு பதிலாக இப்ப உங்களுக்கு அமைதி, தியானம், ஆழ்ந்த கேள்விகள், பிரபஞ்சத்தின் ரகசியங்கள், பிறப்பு இறப்பு சுழற்சி ஆகியவை உங்களை ஈர்க்க ஆரம்பிக்கும். நீங்க புற விஷயங்களிலிருந்து விலகி நிரந்தரமான உள் உண்மைகளை தேட ஆரம்பித்து விட்டீர்கள். 3வது கண் உங்களை திசை திருப்பி உங்கள் உண்மையான ஆன்மீக பயணத்தை தொடங்கி வைக்குது. 9வது அறிகுறி, மற்றவர்களின் ஆற்றலை உணரும் திறன். ஒருவரின் உடல் மொழி மட்டுமல்ல, அவர்களினுடைய ஆற்றல் எப்படி இருக்கிறது என்பதை உங்களால் உணர முடியும். அதாவது ஆரா எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களால உணர முடியும். ஒருத்தர் பக்கத்துல போய் நீங்க உட்காரும் போதே அவருடைய மனநிலை எப்படி இருக்கு, அந்த மனிதர் நல்லவரா அல்லது ஏதாவது சூதுவாது உள்ள மனிதரா அல்லது மன அழுத்தம், துக்கத்திற்கு ஆளான ஒரு நபரா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புலப்படும். அவர்கள் பேசவில்லை என்றாலும் அவர்களின் உள்ளுணர்வு, பயம் அல்லது சந்தோஷம் உங்களுக்குள் உணரப்படும். இதுதாங்க பிகினிங் ஆஃப் கிளியர் சென்சஸ், அதாவது உணர்ச்சிகளை ஊடுருவி பார்க்கக்கூடிய திறன். உங்கள் 3வது கண் இப்ப ஒரு ஆற்றல் ஊடுருவியாக செயல்படுது. இந்த நேரத்துல தாங்க நீங்க யாரோட நம்ம பழகணும் அப்படிங்கறதுல ரொம்ப எச்சரிக்கையா கவனமா இருக்கணுங்க. 10வது அறிகுறி, உணர்ச்சி பிணைப்பு நீக்கம். திடீர்னு நீங்க எந்த காரணமுமே இல்லாம கதறி அழுவீங்க. நீங்கள் மறந்ததாக நினைத்த பழைய நினைவுகள், அவமானங்கள் மற்றும் வேதனைகள் அனைத்தும் மேல வரும்.
உள்ள நீங்க சுமந்து வைத்துள்ள ஒவ்வொரு காயமும் இப்போது கண்ணீராகவோ அல்லது கோபமாகவோ வெளியேறும். இந்த தீவிரமான உணர்ச்சி வெளியேற்றத்திற்கு நீங்க பயப்பட வேணாம். இது ஒரு சுத்திகரிப்பு தாங்க. மூன்றாவது கண் தனது முழு சக்தியையும் ஏற்பதற்கு முன்னாடி உங்களுடைய உள் காயங்கள் மற்றும் உணர்ச்சி தடைகள் அனைத்தையுமே கரைக்குதுங்க. வேதனைக்கு இடம் கொடுத்து அது எல்லாத்தையும் வெளியேற்றிருங்க. இது உங்கள் ஆன்மாவின் மாபெரும் விடுதலை. அன்பானவர்களே, இந்த அறிகுறிகள் அனைத்தும் உங்கள் குண்டலினி சக்தி தனது பயணத்தை தொடங்கி ஆக்னா சக்கரத்தின் வழியாக உங்களுக்கு வழிகாட்டுகிறது என்பதற்கான தெளிவான சான்றுதாங்க. இந்த விழிப்புணர்வு தான் உங்களுடைய உண்மையான சுயத்தை விழித்தல செய்து இறுதியாக இந்த அனைத்து மாற்றங்களுக்கும் உச்சமாக நீங்க ஒன்னா உணர ஆரம்பிப்பீங்க. மரம், காற்று, நிசப்தம், மற்ற மனிதர்கள், விலங்குகள், இயற்கை எல்லாமே உங்களோடு இணைந்திருப்பதை போல ஒரு உணர்வு வருங்க. ஒரு மரத்தை பாத்தீங்கன்னா கூட அன்போட அப்படியே தடவி கொடுப்பீங்க. ஒரு கல்லை எடுத்து அன்பு பொங்க பாப்பீங்க. ஒரு கடலை பாத்தீங்கன்னா அந்த இடத்த மணிக்கணக்கில் உட்காந்துருப்பீங்க. எழுந்து வர்றதுக்கு உங்களுக்கு மனசே வராது. தனிமை அவ்வளவு பிடிக்கும். இந்த நிலைதான் முக்தி உணர்வுக்கான ஆரம்பம். இங்கு பிரிவு இல்லை, வெறுப்பும் இல்லை, பயமும் இல்லை, அன்பு மட்டும்தான். உங்கள் தனிப்பட்ட நான் கரைந்து பிரபஞ்ச உணர்வோடு இணையுது. இந்த நேரத்துலதான் நீங்க விசித்திரமான அறிகுறிகளை எல்லாம் தாண்டி உங்கள் மூன்றாவது கண் உண்மையில் முழுமையாக திறக்கிறது என்பதை உணர முடிகிறது. அன்பானவர்களே, இந்த 11 அறிகுறிகளும் உங்களுக்குள் இருந்தால் பைத்தியக்காரத்தனம் அல்ல. இதுதாங்க உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்தினுடைய உண்மையான அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் மெதுவாக வர ஆரம்பித்தால் சந்தேகம் இல்லாமல் பிரபஞ்சம் உங்களை அழைக்கிறது என்று நம்புங்க. சத்தம் இருக்கும் இடத்திலிருந்து விலகி அமைதியில் சில நேரம் தங்கி உங்கள் மூன்றாவது கண் வழியாக கிடைக்க போகும் ஞானத்தை ஏத்துக்கோங்க, நம்புங்க. உங்களுடைய உண்மையான சுயம் வெளித்து விட்டது. இந்த வீடியோ உங்கள் மனதை தொட்டிருந்தால் உங்கள் அனுபவங்களை நம்மளுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை போன்று ஆன்மீக தேடலில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா அவர்களுக்கும் பயனுள்ளதா இருக்குங்க. எப்போதும் அன்போட அமைதியோட இந்த பிரபஞ்ச ஒளியோட இணைஞ்சே இருங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறைவான செல்வ வளம், உயர்வான புகழ், மெய் ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க.